மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் நிராகரிக்கப்பட்ட வாலியின் பாட்டு. அதுவும் வாலி அந்த பாட்டை எழுதி கொடுத்த உடனே சிவப்பாக இருந்த எம்ஜிஆர் அவர்களின் கண்ணம் கோபத்தால் மேலும் சிவந்தது. கோபம் வந்துச்சு எம்ஜிஆருக்கு வாலியின் பாட்டை பார்த்து. எந்த பாட்டு, எந்த படம் பாருங்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கும் விரிசல் ஏற்பட்ட பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு அதிகமான பாடல்களை எழுதியவர் யார் என்று சொன்னால் அவர் காவிய கவிஞர் வாலி அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் குண்டடிப்பட்ட நேரத்துக்கு முன்பாக எடுக்கப்பட்டு பல ஆண்டுகள் கழித்து வெளிவந்த படம் அரச கட்டளை. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் அப்படின்னா எம்ஜி சக்கரபாணி அவர்களுடைய பையன். இந்த படத்தை இயக்கியது யார் அப்படின்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி அவர்கள். இதில் 2 கதாநாயகிகள், ஒன்று சரோஜா தேவி, இன்னொன்று ஜெயலலிதா அவர்கள். அருமையான பாடலை வாலி அவர்கள் எழுதியிருப்பார். ஜெயலலிதா அவர்கள் பாடுவதை போன்ற ஒரு பாடல், என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன் என்று ஒரு அருமையான பாடலை வாலி அவர்கள் எழுதியிருப்பார். கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்ட பிறகு ஒரு பொதுக்கூட்டத்திலே எம்ஜிஆர் அவர்கள் அறிவித்தார், என்னுடைய படங்களுக்கெல்லாம் இனி வாலிதான் பாடல் எழுதுவார் என்று அறிவித்தார். அறிவித்தபடியே நிறைய பாடல்களை வாலி அவர்கள் எழுதச் சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள். அந்த பாட்டில் என்னை பாட வைத்தவன் ஒருவன் என்கிற பாட்டில் எம்ஜிஆரை உச்சமாக புகழ்ந்து வாலி எழுதியிருப்பார். எம்ஜிஆருடைய கொடைத்திறனை வாழ்த்தி பாடியிருப்பாங்க. அவன் வீட்டுக்கு கதவுகள் இல்லை, அந்த வாசலில் காவல்கள் இல்லை, அவன் கொடுத்தது எத்தனை கோடி, அந்த கோமகன் திருமுகம் வாலி வாலி என்று எம்ஜிஆரை உச்சமாக புகழ்ந்து எழுதியிருப்பார். ஆனால் அதே படத்தில் தாங்க ஒரு புரட்சி செய்துவிட்டு தப்பித்து செல்லக்கூடிய ஒரு கதாநாயகனுக்காக வாலி ஒரு பாட்டை எழுத, அந்த பாட்டை வாங்கி பார்த்த உடனே செக்கச்செவேல் என இருக்கக்கூடிய எம்ஜிஆரின் கண்ணம் கோபத்தால் கடுமையாக சிவந்ததான். இந்த வாலி எழுதின பாட்டை பார்த்த உடனே ஏன் அவ்வளவு கோபப்பட்டார் எம்ஜிஆர் அப்படின்னா, வாலி என்ன எழுதியிருந்தாரா அந்த புரட்சி பாடலாக வாலி எப்படி பல்லவி எழுதியிருந்தாரா, ஆண்டவன் கட்டளைக்கு முன்னாலே உன் அரச கட்டளை என்ன ஆகும். ஏன் கோபப்பட்டார் தெரியுமாங்க? அதே நேரத்தில் PS வீரப்பா அவருடைய தயாரிப்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எடுத்துக்கொண்டிருந்த படம் ஆண்டவன் கட்டளை. இப்போ ஏன் எம்ஜிஆர் கோபப்பட்டார்னு தெரியுதா? அந்த வரிகளை திருப்பி பாருங்க. ஆண்டவன் கட்டளைக்கு முன்னாலே உன் அரச கட்டளை என்ன ஆகும். சிவாஜி கணேசன் நடித்து கொண்டிருக்கிற ஆண்டவன் கட்டளைக்கு முன்னாடி இந்த அரச கட்டளை படம் என்ன ஆகும் என்கிற பொருள் வருகிறது என்பதையும் புரிந்து கொண்டு, ஆனால் வாலி அப்படி எழுதலைங்க. பார்த்த உடனே எம்ஜிஆர் கடுமையான கோபத்தில் பேசின உடனே வாலி எந்திரிச்சு போயிட்டாராங்க. வாலி சென்ற பிறகு அந்த புரட்சிகரமான அந்த பாடலை யார் எழுதினார் தெரியுமா? முத்துக்கூத்தன் என்கிற கவிஞரை வைத்து எழுதினார். அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு? 1000 கரங்கள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆட பிறந்தவளை ஆடிவா. அளவிற்கு சமகால அரசியலையும் கதைப்போக்கையும் நுட்பமாக கவனித்து பாடல்களை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தேர்ந்தெடுத்தார் என்கிற செய்தி நல்ல செய்தி. இதை போன்ற சுவையான செய்திகளை காண தொடர்ந்திருங்கள் தென்றல் தமிழ் வலைக்காட்சியோடு. நன்றி, வணக்கம்.